விக்ரம் வந்து எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மிர்னாலினி வந்து எல்லா வந்து உண்மையும் வந்து ஆதியை பற்றி எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. மிர்னாலினி வந்து எல்லாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து வந்து ஆதி என்ன பண்ணுறாரு, செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே மிர்னாலினியை பார்த்து கோவப்பட்டு அப்படியே போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம் வந்து வேதாவை தேடி ஓடி வந்து அப்படியே வந்து சாரி கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடு வேதா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி வேதா, என்னை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. இதை பார்த்துட்டு வேதா வந்து அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்துட்டு, வேதா போகிறாடா, போடா போய் பாடுறா, அவகிட்ட வந்து எப்படியாவது வந்து பேசி வீட்டுக்கு கூட்டின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம கேச்சா உடனே வந்து வேதா வந்து போயிட்டு இருக்கும்போது, வேதா ஒரு நிமிஷம் நெல்லு வேதா அப்படின்னா, அதான் நன்றியெல்லாம் சொல்லிட்டீங்களே, தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னோடனே, என்ன வேதா இப்படி சொல்கிற, என்னை விட்டுட்டு போயிடுவியா வேதா, ப்ளீஸ் வேதா, வீட்டுக்கு வா வேதா போகலாம், குழந்தை பாவம் வேதா, தன்பி ஒன்று தான் நினச்சிட்ருப்பா வேதா, வா வேதா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்குள்ள, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை விக்ரம், சொன்னால் கேளுங்க, நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை என்னை காப்பாற்றுறீங்க, ஏன் நான் வந்து ஜெயிலுக்கு கூட போனேன், அப்போவும் என்னை நீங்கள் காப்பாற்றுறீங்க, அது மட்டும் கிடையாது, எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளோ உதவிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக தான் இந்த உதவியை நான் செஞ்சேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, அதனால் வந்து உங்கள் மனசில் என்றைக்குமே நான் வரமாட்டேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் வந்து உங்களை நான் கஷ்டப்படுத்துறதோ செய்கிறதோ வேண்டாம், ஏன்னா நான் வந்து தன்விக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், ஒரு நல்ல அப்பா உனக்கு நான் தருவேன்னு சொன்னேன், அதே மாதிரி தன்விக்கு இப்போ ஒரு நல்ல அப்பா கிடச்சிட்டா, வந்து அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், உங்களை கண்டிஷன் பண்ணவோ, உங்களை வந்து தொல்லை கொடுக்கவோ உங்கள் கூட யாருமே நான் இருக்க மாட்டேன், நீங்கள் கவலையே பட வேணாம், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது விக்ரம், நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் உங்கள் மேலே எனக்கு காதல் வந்த மாதிரி அதே மாதிரி ஏன் மேலேயும் உங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு நான் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ காலங்கள் ஆனாலும் சரி, என் மேலே உங்களுக்கு லவ் வரவே போகிறதில்ல, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஒரு ஃப்ரெண்டாக வந்து நம்ம வந்து இப்படியே வந்து ஒரே வீட்டில் வாழ்கிறதோட விலகி இருந்து ஒரு ஃப்ரெண்டாக வாழலாமே, இதுவும் நல்ல விஷயம் தானே, பத்தாதுன்னு எங்கள் அம்மா அப்பா கூட நான் போகிறேன், இதுக்கப்புறம் வந்து தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இதுக்கப்புறம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேதா வேதா நான் சொல்கிறது கேளு வேதான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, நான் வர விக்ரம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விக்ரம் வந்து அழுதுட்டு அப்படியே நிற்கிறாரு. எல்லாருமே வந்து வராங்க கூட, என்னாச்சுடா அப்படி சொன்னோன்னே, ஏன்டா இப்படி பண்ண, இப்போ பாடுற வேதா இவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு, வேதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமாடா, இப்போ வரைக்கும் ஏன்டா இப்படி பண்ணுறேன், இல்லைம்மா உண்மையிலே சொல்கிறேன், நான் வேதா விரும்புகிறேன், அவள் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கா, ஆனால் அதை எப்படி நான் வந்து அவகிட்ட புரிய வைப்பேனே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. சரிப்பா கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து அவளை வந்து விடக்கூடாது, நம்ம போகலாம், அவள் எப்படி இது கூட கிளம்பியிருக்க மாட்டா, எல்லாரும் ஒன்றா தான் கிளம்புவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, தன்பி தான் ஒரே ஒரு சொல்யூஷன், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு ஒன்றா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க. அம்மா வேதா வந்து என்னை விட்டுட்டு போயிட மாட்டாளம்மா, கண்டிப்பாக விட்டுட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து மின்னல் வந்து நிற்கிறாங்க. மின்னல் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மின்னல் வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து தொல்லை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ புரியுது, ஒரு அம்மாவாக இருக்க கூட எனக்கு தகுதி கிடையாது, வேதாக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குன்னு, விக்ரமுக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கவும் தன்விக்கு ஒரு அம்மாவாக இருக்கவும் வேதாவால் மட்டும்தான் முடியும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தோஷம் அடைகிறாரு.